ஆஹா சூப்பர். நான் மட்டும் இந்த தேடி எல்லாத்தையும் வித்து விட்டா அப்புறம் என்கிட்ட காசு பட வந்து குவிஞ்சிரும், நாடு பணக்காரன் ஆயிடுவேன். ஹலோ, இது தேன் பண்ணதானாங்களா? தயவு செய்து நீங்கள் டயல் செய்த எண்ணை சரி பார்க்கவும். என்ன இது இப்படி சொல்றாங்க? ஹலோ, இது அணி பீஃபாமா? நீங்க டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. அட என்னடா ஆச்சு இதுக்கு? அவங்க கடை எப்ப இழுத்து மூண்டாங்கன்னே தெரியலையே. ஆஹா, ஞாபகம் வந்துருச்சு, அவங்களுடைய ப்ரோக்ராம். செயற்கை முறையில தேனீக்களை உருவாக்குறதா சொல்லி தொடங்கப்பட்ட அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டதா தகவல் வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவங்க செஞ்ச மோசடிகள் தானே விசாரணைக்கு அப்புறம் தெரிய வந்திருக்கு. அதாவது கலப்படமான தேனீக்களை உருவாக்குறதா அவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஹலோ, நான் தான் லக்கா பேசுறேன். நீங்க எனக்கு கொடுத்த தேடு இருக்கே, அது சட்டவிரோதமானதாக. இது சம்பந்தமா என்கிட்ட எதுவும் போன் பேசக்கூடாது. உங்ககிட்ட பேசுற நேரத்துல நான் தப்பிச்சு ஓடி இருப்பேன். செயற்கை முறையில தேனீக்களை உருவாக்குறதா சொன்ன கும்பலை இப்ப போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. என்ன இப்படி ஆயி போச்சு? எப்பவும் என் விஷயத்துல மட்டும் எல்லாமே எக்கு தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில இப்படி ஆயி போச்சு. நான் அதை தேன் விற்கிறவன் நம்பிக்கிட்டு இருந்தேனே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தேடை விற்கிறதுக்கு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நானே இதெல்லாம் மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துடுறேன். வாங்கப்பா, எல்லாரும் என்ன தேடி வாங்க, என்கிட்ட வாங்க. யாருக்கெல்லாம் தேன் பிடிக்குமோ அவங்க எல்லாம் என்ன தேடி வாங்கப்பா, வாங்க. நல்லா சுத்தமான தேனை உங்களுக்கு தரேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேன். சார், உங்களுக்கும் தேன் வேணுமா என்ன? வாங்குறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன். இதாங்க. இந்த டிசைன் நல்லா இருக்கு. எதுக்கு இதை நீங்க கட்டி வச்சிருக்கீங்க? அப்படின்னா தேனீக்களை பாதுகாக்கிற போலீஸ்னு அர்த்தம். நீ இப்ப என்ன சொல்ல வர? இது இயற்கை முறையில சேகரிக்கப்பட்ட தேன்னு சொல்றியா? எனக்கு இதுல சந்தேகமா இருக்க, நம்பிக்கை இல்ல. மரியாதை இங்க போயிடு. சொல்றத கேளு, போயிடு. சார், ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ஒரு நிமிஷம். ஏன் சார்பா உங்களுக்காக நான் ஒரு பாட்டில் தேனு ஃப்ரீயாவே போலீஸ்க்கு நீ லஞ்சம் கொடுக்கறியா? எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லை. ஒரு பாட்டில கூட என்னால விற்க முடியலையே. கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ஸா? வாங்க ஐயா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வந்து சுத்தமான தேனை வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல கிடைக்குது. வாங்க 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 ஐயா. இன்னொரு தேன் விக்கிறவனா? வாங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. ரொம்ப கம்மி விலையில தேடு தரங்க ஐயா, வாங்க. அந்த தேனை இங்க கொடு. இது இயற்கையா சேகரிக்கப்பட்ட தேன்னு போட்டிருக்கு. இதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? இங்க பாருங்க சார், இந்த தேடு வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். என்ன இவ எப்படி பேசுறா? நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையை பேசு. என் மனசுல பட்டதா நான் சொன்னேன். நீ அதே ஆள் தானே? நான் உன்னை அந்த இடத்துல வச்சு பார்த்தேனே. எவ்வளவு தைரியம் தான் இந்த இடத்துக்கு நீ வந்திருப்ப? இந்த நாள் சுத்தமா அதிர்ஷ்டமே இல்லை. இன்னைக்கு நான் அந்த ஹனி மார்க்கெட்டுக்கு போயிருக்கவே கூடாதுடா. என் விஷயத்துல ஏன் இப்படி இந்த அநியாயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்றீங்க? நீயே பாரு. நாங்க உனக்காக சில கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் எதுவும் டேமேஜ் ஆக கூடாது. இது எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. இதான். நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு தேனை தேடி தான் வந்துருக்கீங்கன்னு நினைச்சேன். இங்க வர்றா, தேடு வேணும்னா நீங்க அதுக்காக எனக்கு பணம் கொடுத்தாகணும்டா. புரிஞ்சுதாடா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு இப்ப நல்லா தூக்கம் வருது. அடே, என்னடா சத்தம் அது? காடு முழுவதும் தேடினதுல கடைசியில இந்த பொருள் தான் கிடைச்சது. என்ன சொல்ற? எப்படி இருக்கு? இதெல்லாமே ஸ்கிராப்டா. எனக்கு இதெல்லாம் தேவையா இல்ல. நான் வீட்டுக்குள்ள போறேன், நீங்க வெளியே போங்கடா. இது என் வாழ்க்கையோட மிகப்பெரிய அன்லக்கிடியாடு தான் சொல்லணும். என்னடா அங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சரி, இந்த கடை தேனை எடுத்துட்டு போங்க. என்னால இந்த தேட விற்கவே முடியல. எப்பவும் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. அண்ணா,
இந்த தேனை சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அவன் வண்டியில கிளம்பி போயிட்டான். அவன் ஸ்கிராப்பை விற்கணும்னு நினைக்கிறான்டா. வாடா நாம போய் அவனுக்கு உதவி செய்யலாம். மாமா இதேதான். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நான் உண்மையதான் சொல்றேன். நல்லா இருக்கு. இதெல்லாம் டேஸ்டாவும் இருக்கு. லாகர்விக் இந்த ஃப்ரூட்ஸை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவான். என்ன சொல்றீங்க? அவன் அப்படியே ஹாப்பியா தாவி குதிப்பான். நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், இங்க போத்தியோ? அக்கா, நாங்க உன்னோட தேனுக்கு பதிலா ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து வச்சிருக்கோம். என்ன நல்லா இருக்கா? அடே என்னடா சொன்ன நீ எப்படா என்ன கேட்காம அந்த தேடி எல்லாத்தையும் எடுத்து வித்திருப்ப? எனக்கு இந்த பாழா போன ஃப்ரூட்ஸ் எதுவும் தேவை இல்லடா. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போடா. எனக்கு வேண்டியது பணம் தாண்டா வேணும். கொஞ்சம் நில்லு பாபு, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலதாமதம் இங்க ஆயிடுச்சு. வாடா. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. டேய் அண்ணா, இது என் காலடா. நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னோட தேட அநியாயமா கீழே போட்டு உடைச்சிட்டீங்களடா. ஏய், நில்லுங்க. தேனை எங்கேயே வச்சுட்டு போயிடலாம். பாபு போய் அதை போய் குடிச்சிட்டு வா. எனக்கு மட்டும் இவன் எதுக்கு இப்படி அழுவுறா? எனக்கு இப்ப என்னோட அம்மா ஞாபகம் தான் வருது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு தானே ஆசைப்பட்டேன். வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு தோல்வி மேல தோல்வியா தான் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆப்பிள் தேன்ல நல்லா முழுகி போயிருக்கு. இதை பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. அடடா, இப்ப கூட நான் இதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா? இந்த ஆப்பிளை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அட, இது ரொம்ப டேஸ்டியால இருக்கு. எனக்கு இப்போ ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. என்னோட இந்த பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுவே. டேய் அண்ணா, அந்த லக்கா ஏதோ சதி வேலை பண்றான்டா. அவன் என்ன பண்றான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். சரிடா. தேன்ல டிப் பண்ண கான், தேனால கவர் பண்ண கேக்கு, சாப்பிட்றதுக்கான எல்லா பொருள்லையும் தேனு கலந்துருக்கு. இந்த ஐடியா என்ன கண்டிப்பா பெரிய பணக்காரனாக்கிடும். ஏ லக்கா, உன்னோட ஐடியா சூப்பர்ரா. டேய் தம்பி, வாடா நம்மளும் போய் பார்க்கலாம். ஒருவேளை அவனுக்கு நம்மளோட உதவி ஏதாவது தேவைப்படுச்சுனா. சரிடா. தேனு கலந்த பிஸ்கட்டு, கேக்கு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க. இதை விட ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. வாங்க. அட குடுக்குறப்பா, இருங்க வாங்க. ஓகேப்பா, நன்றி. மறுபடியும் வாங்க. ஹாய்யா, நான் இன்னைக்கு நிறைய பணத்தை சம்பாதிச்சு விட்டேன். இங்க எவ்வளவு பணம் இருக்குன்னு பாத்துடலாம். என்ன மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டியா? உனக்கு எத்தனை முறை நான் வார்னிங் கொடுத்தேன். டேய் அண்ணா, அவன் மாட்டிக்கிட்டான்டா. அந்த லக்கா ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். டேய் அண்ணா, நீ என்னடா சொல்ற? தம்பி, நம்ம அந்த போலீஸ்கார கவனத்தை திசை திருப்பலாம். சரி. டப்ளு, இங்க பாருடா. இல்ல சார், முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் கெஞ்சி கேட்கிறேன், என்ன விட்டுருங்க. நான் எந்த தப்பு பண்ணல. என்ன விட்டுருங்க சார், விட்டுருங்க. இது என்னது? ரோட்ல சர்க்கஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்களா? இங்கே இரு, இப்போ நான் வரேன். தப்பிச்சு போக நினைக்காத. எஸ்கேப் ஆக சான்ஸ் கிடைச்சிருச்சு. நம்ம இங்க இருந்து ஓடி போடுவோம். இங்க பாருங்க, மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் சர்க்கஸ் பண்ணவே கூடாது. கரடிங்களா, அதை இங்க கொடு. மரியாதையா கொடுத்துரு. கொடுத்துரு. கொடு கொடு. நான் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு போலீஸ். அப்புறம் எதுக்கு எங்க பிரச்சனை துரத்தாம இருக்கீங்க? டப்ளு, அந்த வேலை முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா போலாம். மரியாதையா நில்லுங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கி டே. நான் நிறைய பணத்தை சம்பாதிச்சு விட்டேன். அடுத்த ஒரு மாசத்துக்கு நான் வேலையை செய்ய தேவையில்லை. அந்த 2 கரடிகளாலையும் நான் இன்னைக்கு தப்பிச்சு விட்டேன். திரும்பவும் நான் அவங்களை என்னைக்காவது சந்திச்சேன்னா கண்டிப்பா அதுங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும்டா. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் மறுபடியும் நாளைக்கு இந்த காட்டுல இருக்கிற மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிருவேன்.
அவனை சும்மா விடக்கூடாதுடா தம்பி. ஹலோ, யாருப்பா பேசுறது? ஐயா சொல்லுங்க ஐயா. இப்பெல்லாம் நீ ரொம்ப சோம்பேறித்தனமா ஆயிட்ட. இல்ல சார், அது வந்து நான் உனக்கு ஒரு வேலையை தர, அதை நீ உடனே முடிச்சாகணும். எனக்கு எந்த வேலை வேணாலும் கொடுங்க சார், என்ன நீங்க முழுமையா நம்பலாமே. என்னோட மனைவிக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்? எனக்காக நீ பாட்டு பாடுற பறவையா பிடிச்சிடுவா. பாட்டு பாடுறது பறவையா? பறவை இல்லாம என்கிட்ட வராத. ஒரு நிமிஷம் இருங்க சார். மாத்தி மாத்தி எனக்கு பிரச்சனைகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஏன் பூனை, வாடாம பாட்டு பாடுற பறவையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம். நான் சொல்றதை கேட்டுக்க பூனை. நான் சின்ன வயசா இருக்கும் போது என்னோட கிராமத்துல நான் மிகப்பெரிய வேட்டைக்காரனா இருந்தேன். அந்த பறவை கண்டிப்பா இங்கிட்டு தான் எங்கேயாவது இருக்கும். நான் ரொம்ப நல்லாவே வேட்டையாடுவேன். அந்த பழைய நாட்கள்லாம் எனக்கு எவ்வளவு ஞாபகத்துக்கு வருது தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப அற்புதமான நாட்கள். நீ நினைச்சதை சாதிப்படா. நீ இங்கேயே இரு. பறவைகள்லாம் ஏ பூனை, சீக்கிரமா இங்கிட்டு ஓடி வா வா. இப்ப பறவைகள் வர வரைக்கும் நம்ம மறைஞ்சிருந்து இங்கேயே காத்திருக்கணும். ஒளிஞ்சிருந்த சின்ன பறவை நம்ம கஸ்டடிக்கு வந்துடும். எனக்கு தூக்கம் வருது. பறவை மாட்டிக்கிச்சுடா. ஏ பூனை, எழுந்துரு. நான் தான் சொன்னல என்னோட வலையில பறவை மாட்டிக்கும்னு. அட, இங்க என்ன நடக்குது? ஒழுங்கா திரும்ப வந்துரு. நான் உன்னை கண்டிப்பா பிடிக்காம விட மாட்டேன். ஏ பாட்டு பாடுற பறவையா, இறங்கி வா. இதுவும் நல்லதா போச்சு. அட என்ன பாஸ், எப்ப பார்த்தாலும் ஏதாவது கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன எதுவும் பண்ணாத, விட்டுடு. என்ன விட்டுடு. ஏ பூனை, நல்ல வேலை பண்ணாத புடிச்சிட்டியா? எழுந்துரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு டிராப் வச்ச நீ எனக்காக ஒரு ஆளையை புடிச்சு கொண்டு வந்திருக்கியா? ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் இதை முதல்ல வீட்டுக்கு கொண்டு போறேன். இதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஏ பூனை, சீக்கிரமா வா. என்னோட பாசிய கிட்ட பாடுற பறவையெல்லாம் கொண்டு வர சொன்னாரு. ஆனா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்? ஒரு பைத்தியக்கார ஆந்தைய. இதுக்கு பாடமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. முதலாளி என் மேல கோச்சிக்காம இருந்தா சரிதான். என்னால நம்பவே முடியல. எப்படி பறந்துட்டு இருக்கும் போது நான் தூங்கினேன். இந்த சமயம் பார்த்து இந்த மரம் வெட்டுறவன் என்ன இந்த கூண்டுல பிடிச்சு போட்டுட்டான். எலி தூக்கத்துல பறக்க மாட்டேன். இப்ப எப்படி மத்தவங்க என்ன தேடி கண்டுபிடிப்பாங்க தெரியலையே. இனிமே வாழ்நாள் முழுக்க நான் இந்த கூண்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா? என் நண்பர்களை பார்க்கவே முடியாதா? இந்த அடர்ந்த அழகான காட்டுக்குள்ள நிலா தன்னோட அருமையான வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கும் போது, பூக்கள் அழகா தூங்கிட்டு இருக்கும் போது, மரங்கள் எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கும் போது, ஆனா ஒரு சின்ன ஆந்தை தப்பிச்சு போகிறதுக்காக ஏக்கத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. யாராவது என்ன வந்து கூட்டிட்டு போங்களே. என்னடா இந்த ஆந்த கவிதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு? என்ன சொல்ற ஆந்தையா? என்ன நீ தமாஷ் பண்ணிட்டு இருக்கியா? நான் பாட்டு பாடுற பறவை தான் கேட்டேன். நீ ஆந்தையா நினைக்கிறேன்னு சொல்ற? இந்த விஷயம் மட்டும் என் வைஃப்க்கு தெரிஞ்சிச்சு, அவ டென்ஷன் ஆயிருவா. முதலாளி கொஞ்சம் அமைதியா இருக்க, நான் சொல்றதை கேளுங்க. அது ஒண்ணும் சாதாரணமான ஆந்தை இல்ல. அது ரொம்பவே நல்ல ஆந்தை. பாட்டு பாடுற பறவையை விட இது எவ்வளவு மேலு. இந்த ஆந்தை கவிதையெல்லாம் சொல்லும். எந்த தலைப்பு கொடுத்தாலும் கவிதை சொல்லும். இதோட கவிதையெல்லாம் கேட்டு நீங்களே கண்டிப்பா அசந்து போயிருவீங்க. என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ இந்த மாதிரி செய்வேன்னு நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன் ஐயா. நான் ஒண்ணும் விளையாடல ஐயா, என்ன நம்புங்க ஐயா. இந்த ஆந்தை கவிதை மட்டும் சொல்றது கிடையாது. இதுக்கு இன்னும் நிறைய திறமைகள் இருக்கு. அந்த ஆந்தையை நீ நாளைக்கு அனுப்பிச்சு வச்சிரு. இதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கண்டிப்பாங்க ஐயா. நான் என்ன காரியம் பண்ணிவிட்டேன்? இங்க பாரு ஆந்தை, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நீ காலையில ரெடியா இருக்கணும், சரியா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் ஒரு சிக்னல் காட்டின உடனே நீ கவிதை சொல்லணும், புரியுதா? என்ன சரியா ஆந்தை? வா, நாம ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அப்பவே சொன்னல, நான் சொடக்கு போட்டதும் கவிதையை சொல்லணும்னு. சொல்லுடா. சரி, நீ திரும்பவும் ட்ரை பண்ணு. ஸ்குவாக் ஸ்குவாக் ஸ்குவாக். என்ன இப்படி வீணா போட கவிதையா சொல்லிக்கிட்டு இருக்க? நல்ல கவிதையா சொல்லு.
வேற வேற மாத்தி சொல்லு. நீ அதை ஒழுங்கா பண்ணவே மாட்டேங்கிற. நான் இப்பவே உன்னோட கவிதையை கேட்கணும். உனக்கு எப்படி கவிதை சொல்ல வைக்கிறோம்னு எனக்கு தெரியும். இது எவ்வளவு சுவையா இருக்கும் தெரியுமா? உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உனக்காக சுவையான பழங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்ற மாதிரி நீ மட்டும் செஞ்சோன்னா இது மொத்தத்தையும் உனக்கே தந்து போடுறேன். இந்தா சாப்பிடு. என் குட்டி பறவை, அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல? என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சரி, நீ இப்போ கவிதையை சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. ஏ குட்டி ஆந்தையே, ஒரு கவிதையை சீக்கிரம் சொல்லு. சீக்கிரமா சொல்லு. நீ என்னைய வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? கவிதையை விட்டு தொலை. நான் உனக்கு வேற சில விஷயங்களை கத்துக் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இரு. நான் உன்னை முதல்ல வெளியே எடுக்கிறேன். வெளியே வந்து ஒழுங்கா இருக்கணும், சரியா? தப்பிச்சு போறத பத்தி நினைச்சு கூட பார்க்காத. கை ரொம்ப வலிக்குதே. நீ மறுபடியும் தப்பிக்கலாம்னு ட்ரை பண்றியா? யாராவது உதவி பண்ணுங்க, என்ன போக விடு. நான் பறக்கிறதுக்காகவே பிறந்தவ. இந்த மாதிரி கூண்டுக்குள்ள ஆனா இந்த நாட்டை முடிச்ச கூண்டு தான் உன் வீடு. என்ன விட்டுடு, என்ன விடு. இப்படி எல்லாம் கெஞ்சினா உன்னை விட்டுருவனா? ப்ளீஸ். இப்ப நான் சொல்றத நீ ஒழுங்கா கேட்டு நடந்துக்கல, நான் சொல்றதையும் நீ கத்துக்கல, அப்புறம் உனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேன். இப்போ இந்த பந்தை வச்சுக்கிட்டு நாம வித்த காட்டலாம், சரியா? வா, இதா ட்ரை பண்ணு. மெதுவா பண்ணு. நீ இது எல்லாத்தையும் வேணும்னு தான் சரியா? ஒரு விஷயத்த மறந்துடாத. நீ மட்டும் இப்ப வித்த காட்டலன்னு வச்சுக்க, உனக்கு அப்புறம் சாப்பாடே கிடையாது. அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. பரவாயில்ல, நல்லா தான் பண்ற. இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு. அப்படிதான் பண்ணிக்கிட்டே இரு. பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரியே இந்த ஆந்தை நல்லாவே பாடுது. முதல்ல நாளைக்கு சாரு கிட்ட இந்த ஆந்தையை அனுப்பி வச்சிருவா. இப்ப எனக்கு அவசரமா உதவி தேவைப்படுது. அன்னைக்கு நான் அந்த குட்டிய பாக்க போனேன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப நாளா அவ வீட்லயே இல்லன்னு தோணுது. அப்புறம் எனக்கு அவ வீட்டு வாசல்ல இருந்து ஒரு இறகு கிடைச்சது. எனக்கு தெரிஞ்ச அந்த மரம் வெட்டுறவன் புடிச்சிட்டு போயிட்டான் போல. சீக்கிரமா வா, நம்ம போய் கண்டுபிடிக்கலாம். போலாம். எனக்கு முடிஞ்சு போச்சு. ஓகே சார், பாய். நான் சொன்னதை கேட்டு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு நினைக்கிறேன். என் சம்பளத்தையும் அதிகமா ஏத்தி கொடுப்பாரு. அவன் ரொம்ப மோசம். நாம உடனே போய் அவளை காப்பாத்தி ஆகணும். உடனே இவன் என்ன இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறோம்? அவனை நம்மளால பிடிக்கவே முடியாது போலயே. பாரு, இப்ப வேகமா கையை வீசிக்கிட்டு போ. சாரி. என்ன சத்தம் அது? என் கூட அது யாருன்னு பாரு. நம்ம அவனை காப்பாத்தியே ஆகணும். நான் ஷார்ட்கட்ல போய் அவனை காப்பாத்துறேன். அந்த குட்டி நண்பா, என்னை எப்படியாவது இந்த கூண்டுக்குள்ள இருந்து காப்பாத்து. நீ அமைதியா இரு, நான் உன்னை காப்பாத்துறேன். என்னாச்சு? உனக்கு ஒண்ணாகலையே, நல்லா தானே இருக்கேன். மறுபடியும் தப்பிக்க முயற்சி பண்றா. போதை நிறுத்து. இப்ப வந்து என்ன புடிச்சு கட்ட பாப்போம். அத முடிஞ்சது. நண்பா, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண. அவ்வளவுதான். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, வண்டி ஏன் திடீர்னு நின்றுச்சு? நீங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. அந்த வண்டி இப்ப எங்க போயிருக்கோம்? அவங்க ரெண்டு பேத்துக்கு என்னோட உதவி தேவைப்படுது. நீங்க ரெண்டு பேரும் கூட எனக்கு தான். அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ டபுளு, நீ இப்ப எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கல்ல? என்கிட்ட நீ விளையாடுறியோ? இல்ல, நான் சொல்றத கேளு.
அடே அந்த அந்த என்னோடதுடா. நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்டா. என் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. டேய் தம்பி, கவனமா இருக்கணும்டா. நாம இந்த காட்டை காப்பாத்தி ஆகணும். அது என்னது? என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, விட்டுடுங்க. என்னது நீயா? அட நீங்க தானப்பா அது. நீ எதுக்கு இங்க வந்து பதுங்கியிருந்த? எப்படின்னு தெரியல, ஆனா நான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அட என்னப்பா நீ? அது கீழே போய் என்னோட ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கா. சிட்டு இங்க பாரு, நீ நல்லா இருக்கியா? இல்ல, எனக்கு தூக்கமா வருது. அங்க பாரு, டப்ளு கூட தூங்கிட்டு இருக்கான் பாரு. என்ன? ஏண்டா டேய், இது தூக்குறதுக்கான நேரமா? இந்த தூக்க பெரிய ஆபத்துல முடியும் போல இருக்கே. நான் தான் ஏதாவது செஞ்சு இவங்க எல்லாரையும் எழுப்பி ஆகணும். இந்த காஸ்டியூம்ல நானு மிருகங்களோட இடத்துக்குள்ள ரொம்ப ஈஸியா நுழைய முடியும். நான் வேஷத்தை மாத்திக்கிட்டு போய் இந்த மரத்தை எல்லாம் வெட்டி விடுவேன். நான் கொஞ்ச நேரம் தூக்கி ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறமா மரத்தை வெட்டுவோம். இந்த மரம் எங்கேயும் ஓடி போயிடாது இல்ல? எல்லாரும் எழுந்திருங்க. எல்லாரும் நேரா நில்லுங்க. அப்படியே இடது பக்கம் பாருங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுதா? நாம நம்மளோட காட்டை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். என்ன சரியா? ஆமா, இவங்க என்ன மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க? நாம இப்ப அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சாகணும். ஏதோ அவசர அவசரமா மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அதுல போய் கலந்துக்க வேண்டியதுதான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கிற புது முயல். நீ என்ன சொன்ன? புது பன்னியா? எங்களோட இந்த காட்டுக்கு நான் உன்னை வரவேற்கிறேன் நண்பா. ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க, புரியுதா? அப்படிதான் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. என்னால முடியல மகாராஜா. நீ இத சரியாவே பண்ண மாட்டேங்கிற. நல்லா ஒழுங்கா ஸ்ட்ரைட்டா நில்லு, நேரா நில்லு. நீ ரொம்ப நல்லா பண்ற நண்பா. என் நண்பன் எப்படி பண்றான்னு பாத்தியா? இதோ இங்க பாரு, எல்லாரும் இவனை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி நின்னுட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. வேணும்னு இப்படி பண்ணிருக்கான். ஆனா என்னோட முதுகெலும்பு நல்லா மரம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வலிக்கத்தானே செய்யும். நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்னோட கிஃப்ட். இதுக்கு மேல என்னால இந்த வலியை தாங்க முடியல. நம்மளோட உயிரை எடுத்துருவா போல இருக்கே. அட இங்க இருந்து போயிடு. எல்லாரும் நல்லா கேளுங்க. இந்த ரவுண்டோட வின்னர் நம்மளோட பன்னி. எழுந்துடா. இந்த சான்ஸ் மிஸ் பண்ணி நைஸா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதாட்டா. எழுதுத்தனமா நடந்துக்காத. ஏடா, உனக்கு அடி ஏதாவது பிடிச்சா? என்னடா அப்படியே படுத்துக்கிட்டு இருக்க? எழுந்திருச்சு நில்லுடா.
என்னப்பா ஆச்சு? உனக்கு உடம்பெல்லாம் அரிக்குதா? ஆமாப்பா, நீ சரியா சொன்ன. நானே உனக்கு நன்றி சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாவே வெல்கப்பட்ட. இங்க வா. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். என்னது? இன்னைக்கு நாம பிராக்டிஸ் பண்ண போற கடைசி எக்ஸசைஸ் இதுதான். இது ஒரு வித்தை காட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளவு கடுமையா இருந்தாலும் இதை நீங்க செஞ்சாகணும். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நீங்க மும்பரமா முயற்சி பண்ணணும். ஒரு தடவை நீங்க ஜங்கல் ஜிம்ம முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இதுதான் நீ சொன்ன பெரிய விஷயமா? எனக்கு ரொம்ப ஈஸி இது. மகாராஜா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? பாபு, ஒரு ராஜாவுக்கு உதவி செய்ய. என் இடுப்பெலும்பு முறிஞ்சிரும் போல இருக்கு. என்னால முடியல. உங்க யாராலையும் இதை செய்ய முடியாதா? ஹே பன்னி, என்னோட உடம்பெல்லாம் ரொம்ப அரிக்குதே. ஹே பன்னி, இதுதான் உன்னோட டர்ன். அட கடவுளே, நான் சீக்கிரமா இந்த ரவுண்டை செஞ்சு முடிச்சாதான் இவன் என்ன விடுவா போல இருக்கு. நீ இத பாக்குறல, பன்னி ரெடி ஆயிட்டா. நீங்க எல்லாரும் அவ செய்யறத பார்த்து நல்லா கத்துக்கோங்க. என்னோட உடம்பு ரொம்ப பயங்கரமா அரிக்குதே. யாராச்சும் காப்பாத்துங்க. பிரமாதமா பண்றீங்க, அற்புதம். பிரமாதம். ஹே பன்னி, நீ இந்த காட்டை பாதுகாக்கிற புது தலைவர். நான் உன்னுடைய பெரிய ஃபேன் தெரியுமோ? நல்லா பண்ணு. உங்களோட பாராட்டுக்கெல்லாம் நன்றிப்பா. ஒரு நிமிஷம் இரு. நீ ஜெயிச்சிட்டனா இந்த காட்டுக்கு ராஜா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. ஆமா பன்னி, அதுவும் சரிதான். பன்னி, இங்க போற நில்லு. பன்னி ஓடாத, நில்லு பன்னி. நில்லு பன்னி, பன்னி நில்லு. முதல்ல இந்த பூச்சிக்கிட்ட இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சாகணுமே. இவ்வளவு நேரமா நீதான் என்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள பூந்து என்னோட உயிரை வாங்கிட்டு இருந்தியா? பன்னி, பன்னி எங்க இருக்க? இங்க வா பன்னி, வா இங்க. உங்களுக்கு தெரிஞ்சிரு போல இருக்கே. மாறு வருஷத்துல நான் தான் வந்துட்டு தெரிஞ்சா என் தோலை உரிச்சு விடுவாங்களே. அவன் இங்கதானே இருந்தா, எங்க போயிட்டான்? இதோ இங்க இருக்கான். அட நீ இங்கதான் இருக்கியா? எதுக்காக ஓடுன? நாங்க எல்லாரும் நீ எங்களுக்கு பிராக்டிஸ்ல ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைச்சோம். இந்த மாதிரி வித்தியெல்லாம் எங்களுக்கு நீ கத்து தர மாட்டியா என்ன? இல்ல, அவன் எப்படி உங்களுக்கு இந்த வித்தியை கத்து கொடுக்க முடியும்? அவன் என்னுடைய ரட்சகன். சொன்னீங்க. நீங்க வேற ஒரு பண்ணியை தேடி கண்டுபிடிங்க. ஆமா, இது மறந்துருக்காரு. என்னோட ஆளு. என்னடா என்னை வச்சு காமெடி பண்றீங்க? யாரும் பேசாதீங்க. நான் தான் இவனை முதல்ல தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா.
நீங்க எப்படி இருக்கீங்க நண்பர்களே? அடேய் முட்டை மண்டியால் திருட்டு லங்கா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? ஏமாத்து பேர் வழி. இவ்வளவு நேரம் ஒன்னதான் நாங்க ஹீரோன்னு சொன்னோமோ. என்ன காப்பாத்த ரட்சகனா நீ? நான் உங்களை மாதிரி மிருகங்களோட நெருங்கி பழகணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படி பண்ணேன். என்னது அப்படியா? நீ இந்த விஷயத்தை ஏன் முதல்லயே சொல்லல? சொல்லுடா சொல்லு. பதில் சொல்றா. இந்த விஷயத்தை ஏன் முதல்லயே சொல்லல? உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்ற பாரு. வா என் கூட. எல்லாரும் வாங்க போலாம்.